ஐயா, தற்போது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எந்த வகையில் இந்த கருப்பு சட்டை தீர்க்க உதவும்? அவர்களின் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அது சரி பண்ணுமா என்றால் சரி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ராகுவிற்கு உரிய நிறமும் கருப்பு தான், சனியினுடைய நிறமும் கருப்பு தான். சனிக்கு கருப்பு சிறந்த ஒரு நிறம், ராகுவுக்கும் சிறந்த ஒரு நிறம். ஏனென்றால் இந்த ராகு சாயா கிரகம், சனியும் சாயாவின் குழந்தை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆக கருப்பு நிறத்தை அவர் உபயோகப்படுத்துவதனால் அவருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது கிரக ரீதியான உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஜோதிடம் தெரிந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஐயா, இந்த கோபாலபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஆமாம், கோபாலநாதர் கோவில். ஆமாம். அந்த கோவிலில் கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் எப்போதுமே வெளியில் வரும்போது கருணாநிதி அவர்கள் கும்பிட்டாமல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது உண்மையா? இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய வீட்டுக்கு வாசல்லையே தான் அந்த கோவில் இருக்கிறது. நான் அந்த கோவிலுக்கு பற்பல முறை சென்றிருக்கிறேன். அவர் அதை கும்பிட்டு விட்டு போகிறார் என்று சொல்கிறார்கள். நானும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கோவில் கும்பிடுறாரா இல்லையான்றதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவருக்கு அவர் ஆத்திகவாதியா நாத்திகவாதியான்றதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இருக்கா இல்லையா அப்படின்றது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது தான். தலைவர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை அவர் இதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் திராவிடக் கழக தலைவர் பெரியாரை பின்பற்றி அரசியலுக்கு வந்தவர் அவர். அதனால் அவர் இதை அப்பட்டமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். அதாவது அந்த ஆன்மீக ஈடுபாடு இருக்குது, அதை நான் வெளிக்காட்டிக்க முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரா என்னன்றது தெரியலை. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அந்த எல்லா பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அதே போல் அவர்களுடைய கட்சி வாழ்க்கையிலும் சரி, அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளிலும் சரி, தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருப்பு உடையை கண்டிப்பாக அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தாரா? ஆனால் உண்மையில் அவர் சொன்ன காரணங்களும் உண்மைதான். ஒரு வகையில் தமிழகத்தில் நடந்து கொண்ட அந்த மின்வெட்டு பிரச்சனை, மேலும் நிர்வாக சீர்கேடுகள், அவற்றை கண்டித்து தான் நான் கருப்பு உடை அணிவேன். அந்த சீர்கேடுகள் சரியாகும் வரை நான் அந்த கருப்பு உடையை கழட்ட மாட்டேன் என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் அதை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகத்தான் அதை அணிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் அதன் பின்னணியில் இப்படியும் சில விஷயங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்துகிறோம். அதுவும் உண்மைதான். அவர் பொறுத்தவரைக்கும் அது மின்வெட்டை எதிர்க்கிறார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டியது அவர்களுடைய ஒரு கடமை. அதற்கு இது ஒரு வழி. ஆனால் இப்படியும் அதன் மூலம் இவர் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இவரும் அதில் லாபம் அடைகிறார் என்றும் கூட சொல்லலாம். காக்கை உட்கார பணம் விழுந்த கதை அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான். ஒருவேளை இவர் உண்மையாகவே இந்த காரணங்களுக்காக அந்த கருப்பு சட்டையை அணிந்திருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக அணிந்திருக்கிறார். நாம் தெரிந்தோ தெரியாமலோ மின்சாரத்தின் மீது கை வைத்து விட்டால் அது ஷாக் அடிக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக. அதே போன்றுதான் அவர் அந்த நிறத்தை அவர் தெரிந்து உபயோகப்படுத்தினாலும் தெரியாமல் உபயோகப்படுத்தினாலும் அந்த நிறத்தினுடைய குணங்கள் கண்டிப்பாக அது இருக்கத்தான் செய்யும். அதாவது சுயமரியாதை கொள்கை, கடவுள் மறுப்பு ஆகியவற்றை பின்பற்றுவதாக சொல்லி வரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தற்போது கடவுள் ஈடுபாடு கொண்டவரா இல்லையா என்பது பற்றி மட்டுமே தற்போதைய பேச்சு நடைபெற்றுள்ளது. உண்மையில் அவருடைய போராட்டம் நியாயமானதுதான். என்றாலும் கூட இந்த அவர் மீது ஒரு அவப்பெயர் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த அவப்பெயர் உண்மையா இல்லையா என்பது பற்றிய இந்த விவாதத்திற்கு பங்கு கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. கேப்டன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய இனிய வணக்கம். வணக்கம் நேயர்களே.